ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாருதி சுசுக்கியுடைய லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆயிருக்க ஸ்விஃப்ட்டுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தாங்க. எஸ், நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்விஃப்ட்டுடைய விஎக்ஸி வேரியண்ட்டான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டிங்க. இந்த வண்டி நம்மளுக்கு கொடுத்த திருப்பூர் ஸ்ரீ சஷ்டிகாசுக்கு இப்போ ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். மேலும் ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ரைட்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியுடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ மற்றும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் போனட்டில் வந்து பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியுடைய விஎக்ஸி வேரியண்ட்டாக இருந்தாலுமே ஹெட்லைட்ஸில் நம்மளுக்கு வந்து ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்குறாங்க எல்லோ கலரில். அண்ட் இந்த வண்டியில் நம்மளுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸும் ஹாலோஜனில் வந்துடுதுங்க. அண்ட் சுசுக்கி பேட்சுங்கிறது யூஸ்வலாக கீழே தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த சென்டர் போர்ஷன்ஸில். பட் இப்போது இதை தூக்கி மேலே வச்சுருக்காங்க. அண்ட் சென்டர் போர்ஷனும் நல்ல நியூ லுக்கில் கிரில்லால் கொடுத்துருக்காங்க வித் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கோடங்க. அண்ட் இந்த வண்டி விஎக்ஸி வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலும் ஸ்கிட் பிளேட் சேம் இதே மேட்டி பிளாக் கலர் ஸ்கிட் பிளேட்ஸ் தான் வருதுங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் நம்மளுக்கு ஃபாக் லைட்ஸ் எதுவும் வராதுங்க. பிகாஸ் ஃபாக் லைட்ஸ் அப்படிங்கிறது டாப் எண்டில் மட்டும்தான் இவங்க கொண்டு போய் வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து ஃபாக் லைட்ஸ் இந்த வண்டிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆக்சசரிஸில் ஷோரூம்லேயும் போட்டுக்கலாம், இல்லைனா வெளியும் ஆக்சசரிஸில் கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாங்க. அண்ட் இந்த வண்டியுடைய ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர் பாருங்கள், மூணுமே நல்ல ஒரு மேட்டி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க. அண்ட் வண்டியோட ஓவர்வியூமை பொறுத்த வரைக்கும் பாடி கலரில் வந்துடுதுங்க. அண்ட் அதே சமயம் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் எல்இடியில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட்டோடைய சைட் போர்ஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போல்டான லுக் அண்ட் ஷார்ப் எஜஸ் அப்படியே ட்ராவல் ஆகுதுங்க. அது வண்டிக்கு ஏரோடைனமிக்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வண்டியோடைய சைடு லுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியராக எடுத்து கொடுக்குதுங்க. இந்த ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டுடைய லென்த் அண்ட் ஹைட்டில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லென்த் வந்து 15 mm ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 10 mm கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது விஎக்ஸை வேரியண்ட்டாக இருந்தாலும் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வீல் கவர்ஸ் வண்டியோட வந்துடுதுங்க. இது ஸ்டாக் யார்டில் இருக்கிற வண்டிங்கனால அவங்க வீல் கவர்ஸ் இன்னும் மாட்டாமல் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசங்க. இந்த வண்டியோட டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 14 inch டயர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் எப்போ போல் மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட்டுடைய சஸ்பென்ஷன் வந்துடுதுங்க. ரியரில் டார்ஷன் பீமோடைய சஸ்பென்ஷன் ஆஸ் யூஷுவல் வந்துடுதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட சைடு லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அண்ட் டாப்புடைய ரூஃப் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு ஸ்லோப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதுவுமே உங்களுக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அதே சமயம் ஸ்போர்ட்டியராகவும் இருக்குங்க. இந்த வண்டியுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் ஃபின் ஆண்டனாஸ் எல்லாம் எதுவும் வராது டாப் எண்டு போனாலுமே. பிகாஸ் இந்த வண்டியில் டிப்பிக்கல் மாருதியுடைய ஆண்டனாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் வியூ போய் நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டோடைய ரியர் வியூலையுமே அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பம்பர் அண்ட் டெயில் லைட்ஸ்லையுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வண்டி வாங்கி நிறைய பேர் அவுட் சைட் மார்க்கெட்டில் ஆக்சசரிஸில் லைட்டெல்லாம் ஸ்போர்ட்டியராக மாற்றுவாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் வண்டிக்கு நீங்கள் மாற்றணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா கம்பெனி ஃபிட்லேயே நல்ல ஸ்மோக்கி எஃபெக்டில் ஸ்போர்ட்டியராக கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசுகி பேட்சஸ் அண்ட் ஸ்விஃப்ட் பேட்சஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்துடுதுங்க. கீழே 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்டாங்க. விஎக்ஸி வேரியன்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் கேமரா மட்டும் மாட்டினா போதும், வேறு எதுவுமே நீங்கள் மாட்டணும்னு அவசியம் கிடையாது. டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் போல்டாக சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளார டாட்டாக ஸ்போர்ட்டியராக கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எப்போ போல் ஹாலோஜனில் தான் வருதுங்க. ஸோ இதுதான் வண்டியுடைய ரியர் போர்ஷன்ஸுங்க. அண்ட் இந்த வண்டியுடைய ரியர் விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா விஎக்ஸி வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து டிஃபாகர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அது இந்த மழை காலத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குங்க. அண்ட் இந்த வண்டியுடைய ஃபியூல் கெப்பாசிட்டியெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி 37 liters ஆஃப் ஃபியூல் கெப்பாசிட்டி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க டேங்க்கு. ஸோ அதுவுமே ஒரு கவனிக்கத்தக்க விஷயங்க. அண்ட் இந்த வண்டியுடைய சைடு வியூ பாருங்கள், லெஃப்ட் சைடில் இப்படி தான் இருக்குதுங்க. அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் அது ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டுடைய ரியர் கிராப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி பில்லர் கிட்ட இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷனில் அவங்க ஆஸ் யூஷுவல் ரியர் டோர்லேயே கொண்டு வந்து எப்போ போல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் பார்க்குறக்கு யூஸ்வலாக கேஷுவலாக இருக்குதுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வண்டியுடைய ஓவரால் எக்ஸ்டீரியர் ரிவ்யூங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்டீரியர் ரிவ்யூவில் வந்து என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கங்க. மேலும் இப்போ இந்த வண்டியுடைய இன்டீரியர் போர்ஷன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்கிறது இப்போ நம்ம போய் பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டிரைவர் சீட் ஏரியாவுக்கு போகலாங்க. ஸோ கிராப் ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி கலர்லேயே வந்துடுதுங்க விஎக்ஸில். அண்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெயிட்டில் வந்து கொஞ்சோண்டு ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே தெரியுதுங்க. அண்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸுமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மாருதியில் வரது தான். அண்ட் விஎக்ஸி வேரியண்ட்டில் உங்களுக்கு டிரைவருடைய ஆர்ம் ரெஸ்டிங் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் வந்துடுது, எப்பவும் போலவே இருக்கிற மாதிரி தாங்க. அண்ட் இந்த வண்டியில் கீழே 1 liter வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் மேகசின் ஹோல்டர் இந்த மூணுமே வந்து ஜென்ரல் ஃபீச்சர்ஸாக வந்துடுதுங்க. அண்ட் இது விஎக்ஸி வேரியண்ட்டுங்கனால உங்களுக்கு வந்து நார்மல் கீழே தான் வருங்க.
ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் விஎக்ஸில் நம்மளுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் விஎக்ஸில் அதை தூக்கிட்டாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க. பட் புதுசாக ஸ்விஃப்ட் விஎக்ஸே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் ஆப்ஷன் வந்து விஎக்ஸே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழஸ் என்ட்ரி அண்ட் அது போக உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிள், அதாவது வந்து ஓஆர்விஎம் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது இதை விட ஒரு 30,000 எக்ஸ்ட்ரா வருங்க. அண்ட் இந்த வண்டியோட இன்டீரியர் போர்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் பார்த்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டுடைய இன்டீரியர் கேபின் வியூ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நிஜமாலுமே சொல்லுங்கள், 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டுடைய கேபின் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் குளோபல் வெர்ஷன் ஆஃப் ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மல்டி கலர் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது பெய்ஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இந்தியன் வெர்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தீம் தான் கொடுத்துருக்காங்க. பட் மேபி டிசைரில் அவங்க வந்து பிளாக் அண்ட் பெய்ஜ் தீம் கொண்டு வரக்கு 200% சான்சஸ் இருக்குதுங்க. ஓகே, பட் நம்ம இப்போ இந்த ஸ்விஃப்ட்டுடைய விஎக்ஸி ஆப்ஷனுக்கே வருவோம். அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம்னாலும் விஎக்ஸியில் அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி நிஜமாலுமே சொல்கிறாங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட டேஷ்போர்டுக்குள்ளார டாப் எண்டுக்கே போய் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த கூல் க்ளவ் பாக்ஸுங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஹசார்ட் சுவிட்சஸ் இங்கே சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் விஎக்ஸி வேரியண்ட்டில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியிலையும் மேனுவல் ஏசி தான். பட் பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் பலினோட எல்லாம் வர மாதிரி தான் இருக்குதுங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் வந்துடுது. அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அது கீழே ஃபோன் வைக்கிறதுக்கான ஏரியா இருக்குங்க. அண்ட் டிப்பிக்கலாக நம்மளுக்கு வர எப்பவும் போல் இருக்க மாருதியோடைய 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் விஎக்ஸில் நம்மளுக்கு வந்து நார்மலான மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கரண்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் விஎக்ஸில் உங்களுக்கு வந்து 7 இன்ச்சஸ் ப்ரோ வேர்ஷனான டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. வித் 4 ஸ்பீக்கர்ஸும் வந்துடுதுங்க. அது கூட உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே அந்த ஆப்ஷனுமே இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நிஜமாலுமே இது விஎக்ஸி வேரியண்ட்டுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஆப்ஷனுங்க இது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. அண்ட் இது வந்து இந்த விஎக்ஸி வேரியண்ட்டுக்கு அவங்க கொடுத்தது வந்து நிஜமாலுமே ஒரு தம்ஸ் அப்பான விஷயம் தான். அண்ட் இந்த வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற மாருதி ஸ்விஃப்ட்டில் வந்துட்டு இருக்கிற அதே ஸ்டேரிங் தான். இதில் வந்து விஎக்ஸி வேரியண்ட்லேயே டில்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் ஆப்ஷனெல்லாம் இந்த வேரியண்ட்டில் வரலைங்க. டாப் எண்டுக்கே போனாலும் அந்த ஆப்ஷன்ஸ் வராது. அண்ட் மீடியா கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் சுசுகி பேட்ச் நல்லா ப்ரீமியமாக க்ரோமில் கொடுத்துருக்காங்க. இது விஎக்ஸி வேரியண்ட் அப்படிங்கிறதுனால வெறும் மீடியா கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் மட்டும்தான் ஸ்டேரிங்கில் வருதுங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் வராது. அது டாப் அண்ட் ZXi ப்ளஸில் மட்டும்தான் வரும். அண்ட் உங்களுக்கு கால் அட்டன் அண்ட் டிஸ்கனெக்ஷனுக்கான ஸ்விட்சஸும் வந்து உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வண்டியுடைய ஸ்பீடோமீட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டரும் அனலாகில் வந்துருது. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டரும் அனலாகில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு இருக்க இந்த எம்ஐடியில் வந்து நம்மளுக்கு இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த ஜென்ரேஷன் என்னென்ன அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்கன்னா, டோர் ஓப்பன் க்ளோஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், ட்ரிப் ஏ ட்ரிப் பி அதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கான ஸ்டிக்ஸும் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபியூல் எவ்வளோ எம்டி ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்துருங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து வைப்பர் வாஷர் கண்ட்ரோல், ரைட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது விஎக்ஸி வேரியண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு சேஃப்டிக்கு ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட், இஎஸ்பி அண்ட் ஹில் ஹோல்ட் ஆப்ஷன்ஸுமே கொடுத்துட்டாங்க இந்த வேரியண்ட்லேயே. அண்ட் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேபினில் எல்லோ லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் எல்இடி லைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் ஐஆர்விஎம்மை பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் வேனிட்டி மிரர்ஸ் கோ டிரைவர் சைடு மிரரோடு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, இதெல்லாம் அக்செப்டபிளான ஒரு விஷயம் தான். அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் நம்மளுக்கு ஹைட்ராலிக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோ டிரைவர் சைடு ஆர்ம் ரெஸ்டிங் பொசிஷனும் நம்மளுக்கு ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. அது டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சைடு மட்டும்தான் வரும். ரியரில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பக்கெட் டைப் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது வண்டியில் உட்காந்து லாங் டிரைவெலாம் போகிறதுக்கு நிஜமாலுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. எந்த விதமான டயர்டும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டில் வந்து அவங்க அதிகமாக சேஃப்டி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணுங்க. பிகாஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்தே இவங்க வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஏர்பேக் வந்துடுதுங்க. கர்டைன்ஸில் 2 ஏர்பேக் வந்துடுது. அண்ட் அதே சமயம் டிரைவர் அண்ட் கோ டிரைவருடைய சீட்ஸ்லையுமே 2 ஏர்பேக்ஸ் வந்துடுதுங்க. ஸோ டோட்டலாக 6 ஏர்பேக்ஸ் வந்துருச்சு. அதுவுமே பேஸ் வேரியண்ட்லேருந்தே மேண்டட்ரி. அண்ட் இப்போ ரியர் வியூ கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ ரியர் வியூ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக் ஏரியாமல் குரோமில் அது கம்பெனி ஃபினிட்லேயே வந்துடுதுங்க. அண்ட் ரியர் ஆர்ம்ரெஸ்ட் எல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் பிளாஸ்டிக் தாங்க. அதுலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்பீக்கருக்கான ஏரியாஸும் இங்கே இருக்குதுங்க. அண்ட் இதுதான் வந்து வண்டியுடைய ஸ்பேஸுங்க. டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட்டுக்கு வந்து நான் பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா 3 சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் அண்ட் ஐசோஃபிக்ஸும் வந்துடுதுங்க. அண்ட் விஎக்ஸி வேரியண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வராது. அது ZXi வேரியண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு வரும். பட் அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தாங்க. பிகாஸ் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ணல. இப்போ வண்டி உள்ளே உட்காந்து பார்த்துட்டு அண்டர் தை
கம்ஃபர்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் எவ்வளோ இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் லெக் ரூம் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க, கம்பேரிங் இதனோட செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது. அண்ட் வண்டியுடைய இன்டீரியர் கேபின்ஸ் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தீம் கொடுத்துருந்தாலுமே வண்டி பார்க்குறக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குதுங்க, கம்பேரிங் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 அடல்ட் ப்ளஸ் ஒரு சைல்டுனா கம்ஃபர்டபுளாக தாராளமாக ட்ராவல் பண்ணலாங்க. பட் 5 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ரியர் விண்டோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருசாக கொடுத்துருக்குறாங்க, கம்பேரிங் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் உங்களுக்கு கிராப் ஹேண்டில் அங்கே இருந்தங்காட்டி கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. பட் இப்போ பரவாயில்லைங்க. இப்போ ரியர் பூட் ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 265 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸுங்க, ட்ராவலிங்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அண்ட் VXI வேரியண்ட்லேயே நம்மளுக்கு பார்சல் கொடுத்துட்டாங்க. அதுமே ஒரு தம்ஸ் அப்பான விஷயம் தான். பிகாஸ் ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா மிடில் வேரியண்ட்டுக்கெல்லாம் பார்சல் ட்ரே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த வண்டியோடைய ஸ்பேர் வீல்ஸ் எப்படி இருக்குன்னா இதிலும் சேம் 14 இன்ச்சு அதே டயர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் மாருதி இதில் பண்ணலைங்க. அண்ட் மெயின் மேட்டரான என்ஜின் பேக் இப்போ போகலாங்க. அதாவது நல்லா போயிட்டு இருந்த K சீரீஸ் என்ஜினை நிறுத்திட்டு ஏன் இப்போ Z சீரீஸுங்கிற என்ஜின் கொண்டு வந்திருக்கீங்க, அது இல்லாமல் 8 ஹார்ஸ் பவர்ஸ் கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாத்தோட கொஷின் தான் இருக்குது. பட் அது நம்மளுக்கே தெரியுது அப்படிங்கும்போது மாருதிக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. பிகாஸ் அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மைலேஜை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் கம்பேரிங் அதர் பிராண்டோடைய 3 சிலிண்டருக்கு இந்த 3 சிலிண்டர் நல்லாவே ரிஃபைண்டாக தான் இருக்குதுங்க. அது இன்னும் நம்ம கஸ்டமர்ஸ் ட்ரைவ் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லும் போது தான் தெரியும். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த வண்டியுடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 80 bhp இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் டார்க் வந்து 111.7 Nm டார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த என்ஜினுடைய ஸ்பெக்குங்க. அண்ட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்ஜின் கார்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க, அதுமாரி ஒரு சூப்பரான விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மாருதி சுசுகி அப்டேட்டட் ஜென்ரேஷன் VXI மேனுவல் டிரான்ஸ்மிஷனுடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூங்க. மேலும் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.